ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். கண்டிப்பாக இதை யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த சிக்கனை நீங்கள் கிரேவியாகவும் சாப்பிடலாம், 65ஆகவும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் அம்மா செய்வாங்க. எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. ஒரு சிக்கனை ஒரு 1/2 kg வாங்கிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேனில் போட்டுக்கோங்க. பேனில் போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், சிக்கன் பிஞ்சு போயிடும், நம்மளால் ஃப்ரை பண்ண முடியாது. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதில் கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு மிக்சிங் ஒன்று பண்ணுறோம். அது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, 4 சில்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், இதை 4த்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டு இந்த இதுக்குள்ளே போட்டுக்கோங்க, பேனுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதற்கு தேவைப்பட்டால் ஆச்சி சிக்கன் மசாலா இல்லை எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனாலும் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். அந்த வந்ததுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி டிஷ். நம்ம சிக்கன் 65 எப்படி வேணாலும் சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் வாங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ட்ரையாக ஆகணும். அந்த சாஸ் ரொம்ப ட்ரையாக ஆக்க விட்டுறாதீங்க. லைட்டாக கொஞ்சம் கீழே இருக்கணும், லைட்டாக சாஸியாக இருக்கணும். இந்த மாதிரி சாஸியாக நீங்கள் இறக்கி வச்சுட்டு ஒயிட் சாப்பாடில் பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாஸோட சிக்கன். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 4-5 டேபிள் எண்ணெய் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிக்கன் ஒரு 4-5 சிக்கனை உள்ளே போட்டுட்டு ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம். ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா வெரைட்டி ரைஸ், டொமேட்டோ ரைஸ், பிரியாணி இதுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக ஒரு சூப்பரான சிக்கன் 65 ரெடி. இதை கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்பயுமே ஒரே மாதிரியே சிக்கன் 65 பண்ணுறோம். அதில் ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறத விட இது மாதிரி பண்ணி பாருங்கள். இதில் நம்ம மிளகு, பூண்டு இதெல்லாமே சேர்க்குறதுனால ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.